அனைவருக்கும் வணக்கம். நேத்து திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ நேத்து லண்டன்லேருந்து திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, பல்வேறு சம்பவங்கள் விமான நிலையத்தில நடந்திருக்கு. நேற்று இரவென்று கூட பாராமல் கோபாலபுரம் வீட்ல நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நவீன ரஜினிகாந்த் ஒருத்தர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு. அவர் யார் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் தாண்டி ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு பேர்ல வாரம் நடத்தும் காமெடி கூத்துகள், அந்த கூத்துல கேவலமா ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர பத்தி நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எப்போ வருவார்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காலையில கூட்டம் கூட்டி ஆளுக்கு ரூ. 100 குடுக்குறதுக்குள்ளயுமே டயர்ட் ஆயிட்டாங்க திமுக குத்தூஸ். கடைசியில பார்த்தா சாயந்தரம் ஃப்ளைட்ல வர்றாருன்னு சொன்னோனே இருக்கிற கூட்டம் கலைஞ்சு போச்சு. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம, சும்மா ஊருக்குள்ள சுத்திட்டு திரிஞ்ச ஒரு 10, 20 பேர கூட்டிட்டு வந்து நம்மளுக்கிட்டயும் கெத்து இருக்குன்னு சொல்லி ஆளுக்கு ரூ. 200 குடுத்து கூப்பிட்டோம் அப்படின்றது சாயந்தரமே கூட்டம் கலைஞ்சு போகும்போதே ரூ. 200 வாங்கிட்டு போன காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ரைட்டு. இப்போ முக்கியமான விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாரு. நைட்டே பார்த்தீங்கன்னா, எல்லா அமைச்சர்களும் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு நான் தான், நீ தான் நிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசுறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஐயா, நீங்க போகும்போது நீங்க லண்டனுக்குலாம் போயிட்டீங்க. பொஸ்க்குன்னு என்னைய தூக்கி போய் உள்ள போட்டாங்க. எப்படியோ ஐயா ஜட்ஜ் அவர்களோட கால்ல விழுந்து உருண்டு பிரண்டு வெளிய வந்துட்டீங்க. எனக்கு தான் பெட்டி அதிகமா வரணும்னு சொல்லியிருக்காப்ல. உடனே செந்தில் பாலாஜி, "பாத்தியா, குதிரை பேரம் பேசி எவ்வளோ பெரிய விஷயத்துல மாட்டி இன்ன வரைக்கும் காவல்துறை கண்ல மண்ண தூவிக்கிட்டு இருக்கிற நான் தான் பெருசு. எனக்கு தான் பெட்டி அதிகமா வரணும்னு" சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வந்து போராடிட்டு இருக்கிறாப்ல. இதெல்லாம் தாண்டி சிவசங்கர் எம்எல்ஏ, பரந்தாமன் திமுககாரர்ன்னு சொல்லிட்டு மாத்தி ஐயா, நீங்க ஊர்ல இல்லாதபோது இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும், நம்ம முதல்வரா இருக்கிற விஜய் அவர்கள ரொம்ப மோசமா பேசுனது நாங்க தான். அதனால பெட்டி எங்களுக்கு தான் அதிகமா வரணும்னு சொல்லிட்டு மாத்தி பார்த்தீங்கன்னா, ஒரே அடிதடி சண்டை கோபாலபுரம் வீட்ல. ஒட்டுமொத்தமா ஸ்டாலின் அவர்கள், "யாரு நீ எல்லாம் ஓரம் கட்டிட்டு போயிரு. நான் பாஜகவோடயே டீலிங்க வச்சுட்டு பெரிய அளவுல வந்து லிஸ்ட்ட கொண்டுட்டு வந்திருக்கேன். அதனால உங்களுக்கெல்லாம் வந்து பெட்டி அவ்வளவா கிடைக்காது. இனி நம்ம பூரா வந்து தாமரைக்கு அடிமையாயிட்டோம்னு" சொல்லிட்டு அவர் பெரிய குண்ட தூக்கி போட, இனி நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் கோபாலபுரம் வீட்ல நேத்து நடந்திருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள சொல்லியே ஆகணும். இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸ்டாலின் முதற்கொண்டு தெரியல அப்படின்னு நம்ம நம்புவோம். அவ்வளோதான். இன்னைக்கு குதிரை பேர வழக்கு கடைசியா முற்றுப்புள்ளியா போய் வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் அப்படின்றது விசாரணையில கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த உண்மையும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம முக்கியமான விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம். இன்னைக்கு கூட்டணி அப்படின்ற பேர்ல டெல்லியோட போய் சேர போறோம்னு சொல்றதும், தமிழகத்துல தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த அந்த சீமான் அவர்கள் திரள்நிதி கட்சியும் போயிட்டு இன்னைக்கு திமுகல தன்னுடைய கட்சியை அடமானம் வைக்க போறதும் அப்படின்றதும் சீக்கிரம் நடக்க போகுது. அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நவீன ரஜினிகாந்த்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லங்க. நம்ம சீமான் தான். ஏன் அப்படின்னா, நேத்து நெனைக்கிறேன் ஒரு விழால நேத்தோ முந்தா நேத்தோ பேசிட்டு இருந்திருக்கிறாப்ல. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நீலாங்கரை வந்து போயஸ் கார்டன் மாதிரியும், ஜெயலலிதா மாதிரி வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களும், ஜெயலலிதா அம்மா வந்து இப்ப முதல்வரா இருக்கிற மாரி நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கார்ல போறாப்ல, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய வண்டி வந்து நிக்கும்போது, அவருடைய காரும் நின்னு போச்சு. டென்ஷன் ஆயி போயிட்டு இறங்கி நடந்து போயிருப்பாரு. இது வந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா, நீலாங்கரையில இருக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய வீடு. அதே வீட்ல அதே ஏரியால தான் இருக்கு சீமான் அவர்களுடைய வீடும். இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்களுடைய வீடுனா உங்களுக்கு தெரியும். மனு குடுக்குறதுக்கு காவல்துறைகள் நெறைய பேர் பொதுமக்கள், பார்க்குறவங்க, ரசிகர்கள் நெறைய பேர் வந்து நிக்க உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயி போச்சாம். அப்படியே காலையில எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா, 2000 போலீஸ் நிக்கிறாங்க. நாங்கலாம் வெளியில முடியல. ஒரு கக்கூஸ்னா கூட முடியலையேப்பா! இத்தனாயிரம் பேர் நிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்த கூட்டுறாப்ல. அதனால தான் நவீன ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னேன். இந்த மாரி விஷயங்கள்ல தன்னை முன்னிந்தி காட்டிக்கிறதுல வந்து சீமான் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. ஒண்ணுமே இல்லாட்டினா கூட என்னமோ இருக்கிற மாதிரி. இன்னைக்கு நீலாங்கரை வீட்ல கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டும், பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டும் ஏகப்பட்ட விதிமுறைகளை வகுத்து சிவனேன்னு இருக்கிற நம்ம முதல்வரை எப்படிலாம் வம்பிழுக்கிறாரு பாருங்க இந்த சீமான். இவருக்கெல்லாம் வேற வேலையே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். நேத்து பார்த்தீங்கன்னா, தென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு இந்த சனி, ஞாயிறுல சில காமெடி கூத்துக்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கும். அதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70 வயசு கடந்த ப்ரோக்கள். ப்ரோனா நீங்க தப்பா நெனச்சுக்கிறாதீங்க. புரோக்கர்கள் கிடையாது. ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அதுல முக்கியமானது யாருன்னா, அந்த விளக்கமாருக்கு பட்டு குஞ்சனம் கட்டினாப்ல அந்த சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தொடப்பு கட்டம் ஒண்ணு திரிவான். தமிழக பெண்கள பூரா தொடப்பு கட்டன்னு சொல்லிட்டு வீடியோல ஃபேமஸ் ஆயி ஜெயிலுக்கு போயிட்டு வெளிய வந்துச்சு பாருங்க ஒரு நாய். அந்த நாயி, இந்த மாரி சில நாய்கள்லாம் வந்து மேடையில நிக்கிது. இதுல மூத்த நாயின்னு ஒரு நாய் வந்து நிக்கிது. அந்த நாய் யாரு அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன்.
குறிப்பா அந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்திருக்காங்க. நெறைய பேர் வந்திருக்காங்க. கீழ மேடைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, அடுத்து நம்ம மேயர் பிரியா. சேகர் பாபு இருந்தாருன்னா, பிரியா இல்லாம எப்படி? பிரியா இருந்தாங்கன்னா, சேகர் பாபு இல்லாம எப்படின்ற மாரி நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு ஐயா அவர்கள் மேல வராரு நம்ம மேடைக்கு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, பொசுக்குன்னு அவர தனியா வுட்டாங்க. டக்குன்னு பயந்து போய், "எம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்னைய தனியா வுட்டீங்க. இங்க வாங்கம்மா பக்கத்துல நில்லுங்கம்மான்னு" சொல்லிட்டு காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா, அவர் சுத்தி ஆள் நின்னா தான் அவருக்கெல்லாம் பேச வரும். அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பேரையும் வரிசையா அவர்களேன்னு ஒரு 100 அவர்களே போட்டு இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கடைசியில வந்துட்டாரு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு. ஏன்னா, அவங்களோட வேலையே அதானே. ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு ஜென்சி டிஎம்கேவும் யோசிச்சு பாருங்க. இளைஞர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்னு இவங்களுக்கு 100க்கு 100% தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எந்த வருஷமும் இல்லாம இந்த தடவ இளைஞர்கள ஒரு அளவுக்கு கொண்டுட்டு வரணும். வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல எப்படியாவது இளைஞர்களுடைய ஓட்ட வாங்கிரணும்னு சொல்லிட்டு, வாரம் ஒவ்வொரு ஆளுக்கும் 200, 300 குடுத்து கூட்டிட்டு வந்துட்டு, இப்ப அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு டீ ஷர்ட்ட மட்டும் குடுத்து விட்டுர்றாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பஞ்சாயத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதே ஜென்சி டிஎம்கேல. இந்த ஜென்சி டிஎம்கேவ திமுகவே நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கேக்கு வந்த ஒருத்தரே நேத்தெல்லாம் பேட்டி குடுத்திருந்தாரு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்றவங்க, பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி நம்ம வரிசையா பேசிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, மேயர் பிரியாவ எடுத்துக்கலாம். மேயர் பிரியா இன்னைக்கு சேகர் பாபு 2 பேரும் பண்ண சென்னை மாநகராட்சி ஊழல் அப்படின்றது இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதனால ஏகப்பட்ட ஒரு திட்டங்கள் முடக்கியிருக்காங்க. இது எல்லாருமே வெளிச்சத்துக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வேற லண்டன்லேருந்து வந்துட்டாரு. இந்த ஒட்டுமொத்த ஊழல் பட்டியலும் இது ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கொளத்தூர் தொகுதியில தோத்ததுக்கான விஷயமும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய கையில இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல். மாநில பொறுப்பை ஏற்க போறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வராகலாம் ஆசை கிடையாதாங்க. ஸ்ட்ரெயிட்டா மத்தியில போகணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கிறதா கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு மொத்தமா இந்தியா கூட்டணியை கை கழுவிட்டு பாஜக கூட்டணிக்குள்ள நுழைய போறதுக்கான மிகப்பெரிய வேலைகளை இன்னைக்கு கையில எடுத்துட்டு தான் வந்திருக்காராம் ஸ்டாலின். அதனால ஏகப்பட்ட வேலைகள் அடுத்தடுத்து அறிவாலயத்துக்குள்ள அரங்கேற போறதும் 2 இலைகளும் இன்னைக்கு பிஞ்சுக்கிட்டு போன மாதிரி உதயசூரியன்ல இருக்கிற கதிர்களும் ஒன்னொன்னா பிரிஞ்சுக்கிட்டு உடன்பிறப்புகள் ரத்தங்கள்லாம் சிதற போறது அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்க போற நாட்கள் சீக்கிரமா வரப்போகுது. ஏன்னா தமிழகத்துல எப்பவுமே தாமரை மலராது அப்படின்றதும், தாமரையோட சேர்ந்த சூரியனும் கருகி போகுது அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். அதனால மக்கள் எல்லாருமே உஷாராயிட்டாங்க. ரைட்டு, இந்த கூட்டமும் சங்கி கூட்டமா மாறுது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சங்கியா மாத்தப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் கண்கூடா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வருவோம். ஜனநாயகன் படத்த பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமா நேத்து புக்கிங் தொடங்கி கிட்டத்தட்ட புக்கிங் ஃபுல் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ரசிகர் மன்ற ஷோ. இதுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வேற அவதூறு வேற பரப்புனாங்க. ரூ. 2000க்கு ரூ. 3000க்குலாம் டிக்கெட் விக்கிறாங்க. மொத்த டிக்கெட்டையும் இவங்களே வாங்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு நேத்து நம்மளுடைய அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நாங்க 3 மணி நேரம் கேட்டோம். ஐயாட்ட போய் நம்ம முதல்வர் ஐயாட்ட போய் பர்மிஷன் கேட்டோம். ஐயா ஒரு 3 மணி நேரம் பர்மிஷன் குடுத்தீங்கன்னா, படக்குன்னு போய் படத்த பார்த்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம முதல்வர் அவர்கள் அதுக்கு எதுவுமே ஒத்துழைக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவல். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ரொம்பவே கண்ணியத்தோட நடந்துக்கிறணும். அந்த படம் ரிலீஸ் ஆகுற நாள் அன்னைக்கு. இன்னும் நம்ம விளையாட்டு பிள்ளை கிடையாதுப்பா, நம்ம மக்களுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறாப்ல. ஆனா பாருங்க, யாருமே கேட்கல. இல்லங்கண்ணே, எனக்கு கண்டிப்பா நாங்க படத்தை பார்த்தே ஆகணும்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாம நான் லீவ் லெட்டர் கொடுத்துட்டேப்பா, சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை தூக்கி போட்டுட்டு கிளம்பி நான் படம் பார்த்தே ஆவேன்னு சொல்லிட்டு அமைச்சர்லாம் கிளம்பி இருக்கிற காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பக்கம் காமெடியா இருந்தாலும், ரைட்டுப்பா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரசிகர் அப்படின்ற ஒரு பூனை தூங்கிக்கிட்டு இருந்தது திடீர்னு எந்திரிச்சு வெளியில வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான காட்சிகள். நேத்து கூட பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சமணர் படுகையில போய் படுத்தே விட்டார் அப்படின்லாம் சொல்லணும். கடைசியில அவர் எதுக்காக படுத்திருக்காரு அப்படின்றது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நாங்கெல்லாம் குழம்பி போனோம், எதுக்கு இவர் படுத்து கிடக்குறாருன்னு தெரியலனா. அந்த சமணர் படுகையில கீழே படுத்தோம் அப்படின்னா மேல கல்வெட்டுகள்ல சில எழுத்துக்கள் இருக்கும். அதை அங்க படுத்துக்கிட்டு தான் பார்த்து படிக்க முடியும். இது தெரியாத அந்த திமுக கூட்டம் அங்க பாருங்க, அங்க போய் படுத்து கிடக்குறாருங்க. ஏன்னா இவங்களுக்கு முன்னப்பட படிச்சிருந்தா தானே விவரம் தெரியும். இவங்களும் படிக்கவும் இல்லை, யாரையும் இவங்க குடும்பத்துல படிக்கவும் விட மாட்டேன்றாங்க, சாமியும் கும்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் நேற்று என்கிட்ட கூட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா போனாரு எதுக்குக்கா படுத்தாருன்னு கேட்டீங்க. இதுக்கு தான் படுத்திருக்காரு. அந்த சமணர் படுகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல அந்த சமணர் அதாவது சொல்லுவாங்கல்ல, யோகிகள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்க படுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க தியானம் பண்ணும்போது அந்த மேல எழுதி சில குறிப்புகள் வைப்பாங்க. அதெல்லாம் அப்படி படுத்துட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்காக தான் அமைச்சர் போயிருக்காரு அப்படின்ற தகவல் எனக்கே லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.